இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் பூராடம் கழுத்தில் நூலாடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எதனால் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலைத்தான் பார்க்க இருந்துகிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக பூராடம் கழுத்தில் நூலாடாது அப்படிங்கிற ஒரு பழமொழியை நமக்கு உண்மையாகவே சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. இதனுடைய அர்த்தம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, நம்ம மேலோட்டமாக இதனுடைய அர்த்தத்தை தவறாகத்தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பூராடம் கழுத்தில் நூலாடாது அப்படின்னா, அப்போ பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு கணவன் சம்மந்தப்பட்ட மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சாஸ்திரம் சொன்ன கணக்கு, சாஸ்திரம் சொன்ன கணிப்பு அதுவல்ல அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம தெளிவாகவே பார்க்க இருக்கிறோம். பூராடம் கழுத்தில் நூலாடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கிற 27 நட்சத்திரங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் பூராடம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணு அந்த பெண்ணு பிறக்கும் பொழுது எவ்வளவு தான் வறுமையான ஒரு சூழலில், எவ்வளவு தான் கொடுமையான ஒரு சூழலில், ஏன் சாதாரண ஒரு குடிசையில் பிறந்தால் கூட அந்த பொண்ணு வளர்ந்து வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு செல்வம் கிடைக்கக்கூடியது, சிறப்பு கிடைக்கக்கூடியது, பிரபல்யம் கிடைக்கக்கூடியது, அழகு என்ற அந்த தேகத்தில் அழகு மிளிரக்கூடியது, எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் அப்படிங்கிற அந்த சொர்ண பிராப்தம் கிடைக்கிறது. இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த பொண்ணு வளர வளர. அதாவது பூராடம் நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு பிறந்தது அப்படின்னா அந்த பொண்ணு வளர வளர அந்த பெண்ணுக்கு தங்க நகை, ஆடை, ஆபரண அணிகலன் சேரக்கூடிய வைர வைடூரியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக அமைஞ்சிருது அப்படிங்கிறதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விதியாக இருந்துகிட்டு இருக்குது. அப்போது இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது திருமணத்துக்கு செய்ய வேண்டிய அந்த மாங்கல்யம் கூட வாங்க முடியாமல், அந்த மாங்கல்யத்தை நம்ம ஒரு செயினில், தங்க செயினில் போட முடியாமல் வெறும் மஞ்சள் கயிற்றில் வெறும் மஞ்சள் கிழங்கை மட்டுமே மாங்கல்யமாக பயன்படுத்தி திருமணம் செய்யக்கூடிய ஏழ்மை ஒரு சில குடும்பங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஆனால் அதே ஏழ்மையுள்ள அந்த குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு பூராடம் நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு பிறந்தது அப்படின்னா அந்த பொண்ணு பிறக்கும்போது அந்த குடும்பத்தில் அதாவது வெறுமனே ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் இல்லாமல் இருந்தால் கூட அந்த பெண்ணு திருமணம் ஆகும் பொழுது அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி மஞ்சள் கிழங்குல வெறும் மஞ்சள் கயிறை தான் மாங்கல்யமாக போடக்கூடிய, அந்த மஞ்சள் நூலைத்தான் மாங்கல்யமாக போடக்கூடிய சூழல் இருந்தால் கூட இந்த பொண்ணு பூராடம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் பிறந்த ஒரே காரணத்துக்காக அந்த மாங்கல்யம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கிழங்கோ அல்லது மஞ்சள் கயிறோ போடக்கூடிய சூழல் இல்லாமல், அதாவது உண்மையாலுமே தங்கச் சங்கிலி, தங்கத்தில் தாலி மாங்கல்யம் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த பொண்ணுக்கு கிடைச்சிருது. சடங்கு சம்பிரதாயத்துக்காக மஞ்சள் கயிறு போட்டுக்கிட்டு இருந்தால் கூட திருமணம் ஆகக்கூடிய அதே நேரத்தில் இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தங்க நகைகள் அணியக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருது. அப்போது என்னதான் ஒரு பொண்ணு அதாவது தன்னுடைய ஏழ்மை அல்லது தன்னுடைய வறுமையில் மஞ்சள் கிழங்கு அல்லது மஞ்சள் கயிறு தான் போட வேண்டிய சூழல் வந்தால் கூட இந்த பூராடம் கழுத்தில் அந்த மஞ்சள் கயிறு அப்படிங்கிற நூல் ஆடாது. அதற்கு பதிலாக தங்கச் சங்கிலி போடக்கூடிய தாத்பரியம் கிடைக்குதுங்கிறத தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது.